அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி ஞானேஸ்வர் சிங் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் துணை தலைமை இயக்குநர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி ஞானேஸ்வர் சிங் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய துணை இயக்குநராக செயல்பட்டு வந்த ஞானேஸ்வர் சிங் தற்போது அவருடைய பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய சொந்த கேடரான ஹரியானா கேடருக்கே மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கான ஒரு உத்தரவை மத்திய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. அவர் விசாரித்து வந்த வழக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளில் சில வழக்குகளை அவர் முறையாக கையாளவில்லை எனவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை அளித்ததாகவும் அவர் மீதான ஒரு விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவருடைய பொறுப்பிலிருந்து விடுவித்து அதிகாரப்பூர்வ உத்தரவை மத்திய அரசாங்கமானது பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே மும்பை உயர்நீதிமன்றத்தில் தனியார் செய்தியாளர் ஒருவர் தொடர்ந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் அந்த மனு மீதான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய அந்த பொறுப்பிலிருந்து டெபுட்டி டைரக்டர் பொறுப்பிலிருந்து அவர் தற்பொழுது விடுவிக்கப்பட்டு அவருடைய சொந்த கேடரான ஹரியானாவினுடைய மாநில பிரிவிற்கு அனுப்பப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசாங்கமானது அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரு நடவடிக்கை என்பது ஒரு எக்ஸ்டெண்டட் கூலிங் பீரியடாக கருதப்படும் என்ற ஒரு நடவடிக்கையும் தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவில் மத்திய உள்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கு விசாரணையின் பொழுது கூட அவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்பது 2 முறை புகார்கள் அவர் மீது வழங்கப்பட்ட நிலையில் அது மட்டுமில்லாமல் மும்பையினுடைய போதைப்பொருள் கடத்தல் வழக்கின் பொழுதும் அவர் மீது 4 வழக்குகள் என்பது புகார்கள் என்பது மனுதாரர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. அதன் மீதான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.